தலைமுடி உதிர்தல் இது தொடர்பான நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் என்னவோ அது வந்து நம்ம கிளினிக்லையும் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நிறைய பதிவுகளில் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன பண்ணலான்றதும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஃபால்க்கான ஒரு முக்கியமான ரீசன், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம். ஸோ ஹேர் ஃபால் இருக்குன்னா, தலைமுடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னா, முக்கியமான ரீசன் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இந்த அனிமியா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ இரத்த சோகைனால நமக்கு என்ன ஆகுது அனிமியா அப்படின்னு சொல்லும் போது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம உடல்ல தலைமுடி உதிர்தல்ல இருந்து ஸ்கின் ட்ரை ஆகிறது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், முகத்தில் வந்து வெள்ளையா வந்து வெளிரி போன மாதிரி முகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியோ இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, இந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனிமியா மெயின் ரீசன், நம்மளுடைய ஹேர் ஃபால்க்கு அனிமியா ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம்.